ஆர்எஸ்எஸ்ஸின் பேரப்பிள்ளையாக மாறிய விசிக. திருமாவளவன் மீது பாஜக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சரமாரி விமர்சனம். இது பற்றி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தேர்தல் பரப்புரையின் போதோ அல்லது பரபரப்பின் போதோ ஏதாவது சொல்லி இருப்போம். அதுபோலத்தான் இருக்கிறது இந்த விமர்சனமும். தேர்தலுக்கு முன்னதான பரப்புரையில ஒரு கட்சி மற்றொரு கட்சியை விமர்சிப்பது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையில தாவேக தலைவர் விஜய் இந்த அரசியலின் புது வருகை என்பதால விமர்சனங்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் இந்தியாவின் முதன்மையான மற்றும் இந்து தேசியவாத துணை ராணுவ அமைப்பாக இருந்து வருகிறது. இந்தியாவின் ஆளும் அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை உள்ளடக்கிய தன்னுடன் இணைந்த அமைப்புகளின் ஒரு மாபெரும் வலையமைப்பான சங் பரிவாரின் சித்தாந்த மற்றும் அமைப்பு ரீதியான அடித்தளமாக செயல்பட்டுக்கிட்டு வருது. பெரும்பான்மை ஆட்சியை அமல்படுத்துவதற்காக மதசார்பற்ற ஜனநாயக கொள்கைகளை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக கொண்டிருக்கிறார்கள் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அடிக்கடி கருத்துக்களை எழுப்பி வந்தார். அவற்றுக்கு எதிராக முற்போக்கு மற்றும் திராவிட சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றும் அவர் அடிக்கடி குரல் கொடுத்தும் வருபவர். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்த தாக்கத்திற்கு எதிராக அடிக்கடி தனது கருத்துக்களை முன்வைப்பவரும் கூட. ஆர்எஸ்எஸ்ஸின் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு நேரடியாக தனது எதிர்ப்பை தயங்காம தெரிவிச்சிருக்கிறாரு. முன்னதாக இருந்த தமிழக ஆளுநர் RN ரவி முழுநேர ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுப்பினராக செயல்படுகிறார் என்று திருமாவளவன் விமர்சிச்சிருந்தது மிக பெரும் பேசுபொருளானது. இந்த நிலையில தான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய திருமாவளவன் தாவேக தலைவர் விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான் என விமர்சிச்சிருந்தார். இது பல அரசியல் நோக்கர்களுக்கு ஒரு விவாத தலைப்பாக மாறியிருந்தது. தேர்தல்ல 108 இடங்கள்ல பெரும்பான்மை பெற்ற தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க விசிக, IUML போன்ற கட்சிகளிடம் ஆதரவை கோரியிருந்தார். கடைசி நேரத்துல நிபந்தனையின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில தொடர்ந்துகிட்டே தங்களது ஆதரவை தாவேகாவிற்கு வழங்கினார்கள். ஆதரவிற்கு பிறகு விஜய் முதல்வராகி ஆட்சியை அமைத்தும் விட்டார். தற்போது அமைச்சரவை விரிவாக்கத்துல விசிக இடம்பெறும் என்ற பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விட்டது. விசிகவின் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராக தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறார். இந்த சூழல்ல தான் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் மீது ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறாரு. விஜயை ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என கூறிவிட்டு தாவேக அமைச்சரவையில அங்கம் வகிக்கிறீர்கள். அதனால அனைவரும் உங்களை ஆர்எஸ்எஸ்ஸின் பேரப்பிள்ளைகளாகவே பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று ஒரு அதிரடி வெடியை கொளுத்தி போட்டு இருக்கிறார். எதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு இளைஞர் முன்னெடுத்து வந்தாரோ அவர் அதே செய்கிறார். குதிரை பேரன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் தயவு செய்து நான் இது ஒரு மோசமான வார்த்தையை சொல்கிறேன் என்று கருதக்கூடாது. இந்த அரசுக்கு வாக்களித்த இளைஞர்கள், இந்த அரசுக்கு வாக்களித்த தாய்மார்கள், மாற்றம் வேண்டும் என்று கூறி வாக்களித்த மக்கள், அவர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரைகளாக அல்ல கழுதைகளாக விலை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கேவலமான நிலைமை தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்தது இல்லை என்பதை இன்றைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தற்போது நடக்கும் அரசியல் குதிரை பேர அரசியல் இல்லை, அது ஒரு கழுதை பேர அரசியல். சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரைகளாக இல்லாமல் கழுதைகளாக விலைபேசப்படுகிறார்கள். இப்படி ஒரு கேவலமான நிலை வந்ததே இல்லை என்று கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை முதன்மையான மாநிலமாக மாற்ற பிரதமர் மோடிக்குத்தான் அக்கறை இருக்கிறது. தமிழகத்திற்கு நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்ப்பதில் அவர் முயற்சி எடுக்கும் போது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தை இந்த நாட்டினுடைய முதல்நிலை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரை விட அதிகப்படியான அக்கறை கொண்டவராக இருக்கின்றார்.
அதை மனதிலே கொண்டு தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை அவர் துவக்கி நடத்தினார் என்று சொன்னால் அது பலனுள்ளதாக அமையும். தமிழக அரசு ஆரம்பத்திலேயே தவறுகள் நடக்கும்போது அதை சரி செய்ய வேண்டுமே தவிர சமாளிக்க பார்க்க கூடாது. பிரதமர் கொடுக்கும் நல்ல திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துவேன் என்று முதல்வர் விஜய் உறுதியளிக்க வேண்டும். இந்த புதிய ஆட்சி முந்தைய அரசின் நீட்சியாகத்தான் இருக்கிறது, பெருமளவில் எழுச்சி இல்லை என்றும் விமர்சிச்சிருக்கிறாரு. பல சவால்களை சந்தித்த ஒரு கட்சி. சவாலை முன்வைத்துதான் 72ல அது தனி கட்சியாகவே வந்தது, திமுக இருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களால். அதனால அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுல நம்முடைய கைடன்ஸ் ஒன்றும் தேவைப்படாதுன்னு நான் முழுமையா நம்புறேன். மேலும் தாவேக அரசு 5 ஆண்டுகள் தொடர்வது நல்லதுதான். ஆனால் தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல இருந்து தளர்ந்து போயிட்டா மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறியவும் தயங்க மாட்டார்கள். இதை ஆட்சி செய்பவர்கள் ஒரு எச்சரிக்கை மணியாக கருத வேண்டும் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். RSSின் பேரப்பிள்ளைகள் என்ற கூற்றுக்கு என்ன பதிலளிக்க போகிறார் திருமாவளவன்? அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பார்க்கலாம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.